Hi, this is JK Academy. So today 9th unit web scripting la multimedia authoring tools அதோட multiple choice questions பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து part 1 video. So first question, advantages of icon based authoring tool அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது icon based authoring toolோட advantages என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து authoring toolன்றது வந்து அதோட டைப்ஸ்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 3 டைப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பேஜ் ஆர் கார்ட் பேஸ்டு ஆத்தரிங் டூல்ஸ்னு சொல்லலாம். அதாவது பேஜ் ஆர் கார்ட் பேஸ்டு ஆத்தரிங் டூல்ஸ்னு சொல்லலாம். செகண்ட் வந்து ஐகான் பேஸ்டு ஆர் ஈவென்ட் ட்ரிவன் ஆத்தரிங் டூல்ஸ்னு சொல்லலாம். தேர்ட் வந்து டைம் பேஸ்டு ஆத்தரிங் டூல்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி 3 டைப்ஸ் வந்து இருக்குது. பட் இங்கே கேட்டிருக்கிறது வந்து ஐகான் பேஸ்டு ஆத்தரிங் டூலோட அட்வான்டேஜஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஐகான் பேஸ்டு டூல்ஸ்னால் என்ன அப்படின்னா, இதை எது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா விஷுவல் ப்ரோக்ராமிங் அப்ரோச் வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஒரு விஷுவல் ப்ரோக்ராமிங் அப்ரோச் தான் இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன பர்பஸ்க்காக இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் ஆர்கனைசிங் பண்ணுறதுக்காகவும் ஒரு ப்ரெசன்டிங் பண்ணுறதுக்காகவும் மல்டிமீடியாவில் ஆர்கனைஸ் அண்ட் ப்ரெசன்டிங் அந்த பர்பஸ்க்காக வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆத்தர் வேர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இது மேக் அண்ட் விண்டோஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஐகான் ஆத்தர் அப்படின்னு சொல்லி விண்டோஸில் யூஸ் பண்ணுற ஐகான் அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஆத்தர் வேர் ப்ரொஃபஷனல், ஐகான் ஆத்தர். ஸோ இது ரெண்டு தான் வந்து ஐகான் பேஸ்டு ஆத்தரிங் டூலில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் இதுக்கு. அதே மாதிரி ஈஸியாக வந்து எடிட் அண்ட் அப்டேட் வந்து நம்மளால் பண்ண முடியும். சரிங்க. ஸோ ஜென்ரலாகவே ஆத்தரிங் டூலோட ஃபியூச்சர்ஸ்ன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, என்ன ஜென்ரலாக ஆத்தரிங் டூலோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா, எடிட்டிங் பண்ணுறதுக்காகவும் ஆர்கனைசிங் பண்ணுறதுக்காகவும் இல்லை ஒரு விஷுவல் ப்ரோக்ராமிங், அது வந்து ஐகானோ இல்லை ஆப்ஜெக்ட்ஸோ அதை யூஸ் பண்ணி விஷுவல் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்காகவும் இல்லை ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக, இல்லைன்னா இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக ஆத்தரிங் டூலுக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஆத்தரிங் டூலில் 3 டைப்ஸில் அந்த பேஜ் ஆர் கார்ட் பேஸ்டு ஆத்தரிங் டூல்ஸ் நம்ம சொன்னால், ஐகான் பேஸ்டு ஆர் ஈவென்ட் ட்ரிவன் ஆத்தரிங் டூல்ஸ்னு சொன்னால், டைம் பேஸ்டு ஆத்தரிங் டூல்ஸ்னு சொன்னோம். ஸோ இங்கே ஐகான் பேஸ்டு ஆத்தரிங் டூலில் ஐகான் பேஸ்டு ஆத்தரிங் டூல்னால் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே கேட்டிருக்க கொஸ்டின்ஸுக்கு வந்து என்ன, இது வந்து நான் ஜென்ரலாக ஐகான் பேஸ்னால் என்ன, அந்த ஆத்தரிங் டூல்னால் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறது. பட் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்க வந்து ஐகான் பேஸ்டோட ஆத்தரிங் டூலோட அட்வான்டேஜஸ் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஆன்சர் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷன் அண்ட் லேயரிங் ஆஃப் மல்டிமீடியா ப்ராடக்ட். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ என்ன பர்பஸ்க்காக இது வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷன் அண்ட் லேயரிங் ஆஃப் மல்டிமீடியா ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஐகான் பேஸ்டு டூல் வந்து ஒரு விஷுவல் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சை தான் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணது சொன்னோம் இல்லையா. ஸோ அப்படின்னாலே ஒரு இன்ட்ராக்டிவ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்ட்ராக்டிவ் ஒரு இன்ட்ராக்ஷன், ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக ஐகான் பேஸ்டு டூலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா. ஸோ ஐகான் பேஸ்டு டூல்னாலே உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ராக்ஷன், ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இந்த ஐகான் பேஸ்டு டூல்னு இன்னும் என்ன புரியுற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சவுண்டு வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து சவுண்டுன்ற அந்த ஐக்கானோ இல்லை ப்ளே பட்டன் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ஐக்கானை நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் அந்த சவுண்டை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு இமேஜை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஓப்பன்ற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஐகான் பேஸ்டு ஆத்தரிங் டூல்ஸ். ஸோ இந்த டூல் வந்து எப்படி இருக்குமா, ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஒரு லேயரிங் ஆஃப் மல்டிமீடியா ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி. ஸோ இதுதான் ஐகான் பேஸ்டு ஆத்தரிங் டூலுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். செகண்ட் ஒன், கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆத்தரிங் டூல்ஸ்னால் என்ன. ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆத்தரிங் டூல்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, ஆத்தரிங்
டூல்னு எடுத்துட்டாலே ஜென்ரலாக அதோட ஃபீச்சர்ஸ் வந்து எடிட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது, அப்புறம் இன்ட்ராக்டிவேட் பண்ணுறது, இல்லை சம் லாங்குவேஜ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆத்தரிங் டூல்ஸில் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் தான் இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் வந்து எதை மென்ஷன் பண்ணுது, என்ன பர்பஸ்க்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃபார் காம்பேட்டிபிலிட்டி. ஸோ ஃபார் காம்பேட்டிபிலிட்டி அப்படின்றது தான் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா it is also increasingly important to use tools that make transfer across platform easy. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து இந்த கிராஸ் பிளாட்ஃபார்மோட இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எது இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கம்ஃபர்டபுள் தகுந்தாப்பில் நமக்கு சூட் ஆகிற மாதிரி இதை ஈஸியான ஒரு வேவாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றத வந்து மீனிங் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு சூட்டபுளான மீனிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபார் காம்பேட்டிபிலிட்டின்னா நமக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிற மாதிரின்னு சொல்லலாம், இல்லைன்னா சிமிலாரிட்டி அந்த மாதிரி மீனிங்லாம் நம்ம சொல்லலாம். ஒரு ஈஸியான வேலை யூஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறது தான் வந்து இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆத்தரிங் டூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின், இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனில் எது இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜிஃப்ன்றது தான் வந்து இமேஜ் ஃபைல் ஃபார்மேட், GIF. இந்த GIF ஓட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட்டு தான் வந்து GIF. இது வந்து லாஸ்லெஸ் ஃபார்மேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஜிஃபை வந்து நம்ம என்ன சொல்லலாம், லாஸ்லெஸ் ஃபார்மேட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இது என்ன இமேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அனிமேட்டட் இமேஜஸ் அண்ட் ஸ்டாட்டிக் இமேஜஸ். ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் தான் வந்து இது சப்போர்ட் பண்ணும். அனிமேட்டட் இமேஜஸ் அண்ட் ஸ்டாட்டிக் இமேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இது ஒரு லாஸ்லெஸ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இங்கே ஆன்சர். அதர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்துட்டோம்னா இந்த PMD, MIDI இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா PMDன்றது வந்து இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறது. ப்ரோக்ராமிங் மிஸ்டேக் டிடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். இது நம்ம வந்து உங்களுக்கு இதில் ஆப்ஷனில் இதை இமேஜுக்காக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ PMDன்றது ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் மிஸ்டேக் டிடெக்டர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர். MIDIன்றது வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ். TTP அப்படின்றது வந்து டெக்ஸ்டாப் பப்ளிஷிங் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் கிடையாது. ஸோ ஜிஃப்ன்றது மட்டும்தான் இமேஜ் ஃபைல் ஃபார்மேட். ஸோ ஃபோர்த் கொஸ்டின், JPEG. ஸோ இது என்ன, இதோட அப்ரிவேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் அப்படின்றது தான் இதோட அப்ரிவேஷன், ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். இது என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா லாசி இமேஜ் அண்ட் கம்ப்ரஷன் ஃபார்மேட். ஸோ அந்த தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ JPEGனாலே கம்ப்ரஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? கம்ப்ரஷன் அண்ட் லாசி இது ரெண்டுமே நம்மளுக்கு JPEGனா ஞாபகம் வந்துடணும். ஸோ இங்கே ஆன்சர் வந்து இமேஜ் கம்ப்ரஷன் தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ லாஸ்லெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாஸினா என்ன அப்படின்னா இமேஜோட அந்த குவாலிட்டி வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா ஒரு குவாலிட்டி வந்து இருக்காது. அந்த இமேஜில் வந்து ஒரு கம்ப்ரஷன் பண்ணும்போது குவாலிட்டி இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம லாஸி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கிளாரிட்டி இருக்காது அந்த இமேஜில், அதுதான் வந்து லாஸி இமேஜ். லாஸ்லெஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட். லாஸின்றது வந்து குவாலிட்டி இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா? லாஸ்லெஸ்ன்றது இமேஜில் வந்து குவாலிட்டி இருக்கும், அது எந்த லாஸும் இருக்காது அதில். ஸோ அதனால தான் அது லாஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாஸ்லெஸ்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஜிஃப்ன்ற இமேஜ் ஃபார்மேட், லாஸின்றதுக்கு வந்து JPEG. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், TIFF. ஸோ டிஃப் அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் வரும்போதே இங்கே ஆன்சர் என்னன்னு தெரியும், இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்டு தான் இதுக்கு ஆன்சர். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக இந்த டிஃப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹை ரிசொல்யூஷன் இமேஜஸ்க்காக தான் இந்த டிஃப்ன்றது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹை ரிசொல்யூஷன் இமேஜஸ் பர்பஸ்க்காக தான் இந்த இமேஜ் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்க. இது ஸோ ஹை ரிசொல்யூஷன் சொன்னாவே இது என்னாகும், லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இமேஜில் ஹை ரிசொல்யூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டிஃப்ன்றது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பிட்மேப் இமேஜ். பிட்மேப் இமேஜ் வந்து எப்படி ஒரு மேட் ஆஃப் எதால் உருவாகிறது தான் பிட்மேப் இமேஜ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பிக்சல். ஸோ பிக்சல்ன்றது என்ன அப்படின்னா சின்ன சின்ன டாட்டாக இருக்கும். ஒரு இமேஜை வந்து நீங்கள் என்லார்ஜ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டாட்டாக இருக்கா. ஸோ அதை தான் வந்து பிக்சல்னு சொல்லுவோம். அந்த பிக்சலோட ஓவரால் வேல்யூஸு தான் ஓவரால் அந்த வேல்யூஸ் சேர்ந்தது தான் அந்த பிட்மேப் இமேஜ்ன்றது. இந்த பிட்மேப் இமேஜோட அனதர் நேம் பார்த்துட்டோம் அப்படின்னா ராஸ்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். பிட்மேப் இமேஜ் அனதர் நேம் வந்து ராஸ்டர் இமேஜ். ஸோ இங்கே பிட்மேப் இமேஜஸ் ஆர் மேட் ஆஃப் பிக்சல்ஸ். பிக்சலால் உருவாகிறதா இந்த பிட்மேப் இமேஜ். 7th கொஸ்டின் அண்ட் இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர். இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்றதுக்கு எது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப் தான் இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 8th கொஸ்டின் ஃபோட்டோஷாப்போட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா பிஎஸ்டி, ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் .pst. ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோஷாப்போட ஃபைல் எக்ஸ்டென்ஷன். 9th கொஸ்டின் டேஷ் டூல் இஸ் யூஸ்டு டு ஸ்க்ரோல் த ஜூம் இன் பேஜஸஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டூல் வந்து அந்த பேஜஸில் ஜூம் பண்ணுற அந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஜூம் டூலும் ஹேண்ட் டூல் இது ரெண்டுமே வந்து ஒரே பர்பஸ்க்காக தான் இருக்கும் ஜூம் பண்ணுற மாதிரி. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். சரியா, இது வந்து ரெண்டுமே ஜூம் டூலும் ஹேண்ட் டூலும் வியூவிங் டூல் வியூ பண்ணி பார்க்குறதுக்கான யூஸ் பண்ணுற டூல் தான் வியூவிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூம் டூலும் ஹேண்ட் டூலும். ஜூம் டூல்ன்றது வந்து ஓவரால் பேஜஸை வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறது தான் இந்த ஜூம் டூல்ன்றது. ஹேண்ட் டூல்ன்றது வந்து பர்டிகுலராக ஒரு பார்ட் நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகணும் அப்படி தெரியணும் அப்படின்றக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த ஹேண்ட் டூலுன்றது. ஸோ இங்கே ஹேண்ட் டூல் தான் வந்து ஆன்சர். ஸோ 10th கொஸ்டின் வந்து எ டூல் ஃபார் யூனிவர்சல் டாக்குமெண்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எந்த டூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க யூனிவர்சல் டாக்குமெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்படின்னா அதாவது இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடாப் அக்ரோபாட் அப்படின்றது தான் வந்து டூலாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டாக்குமெண்ட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் ஒவ்வொரு ஃபைல் இல்லையா. ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு டாக்குமெண்ட்டை இமேஜாக மாற்றுறது, வேறு ஒரு பிடிஎஃப் ஃபைல்னு எடுத்துட்டோன்னா பிடிஎஃப் ஃபைலில் வேறு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து அடாப் அக்ரோபாட் அதாவது பிடிஎஃப் ஃபைல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிடிஎஃப் ஃபைல்லேருந்து தான் வேறு ஃபார்மேட்டுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இங்கே டூலாக சொல்கிறாங்க. சரியா, ஸோ எ டூல் ஃபார் யூனிவர்சல் டாக்குமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அடாப் அக்ரோபாட்னு தான் இதுக்கு ஆன்சர். தேங்க்யூ.